ஹோட்டலுக்குலாம் போகும்பொழுது சிக்கன் கிரேவின்னு கேட்டோம்னா, அப்படியே ஒரு தட்டுல சிக்கன் தொக்கு மாதிரி கொண்டு வந்து குடுப்பாங்க பாருங்க. டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். ஆனா குவான்டிட்டி என்னவோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா வீட்ல செய்யும்பொழுது அவ்ளோ நெறைய கிடைக்கும். ஆனா டேஸ்ட் வர்றதில்ல. அப்படி என்ன சீக்ரெட் அங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கிறேன். இதுல லாஸ்ட்ல வந்து ஒரு பொருள் அரைச்சு ஊத்துவோம். டேஸ்ட்டையே மாத்திருங்க. சரி வாங்க இத எப்படி செய்யலாம்ன்னு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸஸ கழுவி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு தான் எடுத்திருக்கிறேன். அத நல்லா மஞ்சள் தண்ணி போட்டு கழுவி இதுல சேர்த்துக்கங்க. இதுல காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவு நிறையா மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நைஸ் உப்பு 1 டீஸ்பூன் அப்படின்றது சரியா இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிற போறோம். இஞ்சி 40% பூண்டு 60% அந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கிறதுல 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இதுல சேர்த்துக்கங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுல என்ன பண்ணணும்னா நல்லா வந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்துக்குள்ளேயும் மசாலா போகணும், சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து எலுமிச்சம்பழம் சாறு இதுல சேர்த்துடலாம். நீங்க அதையுமே வந்து ஸ்பூன்ல மெஷர் பண்ணி சொல்றேன். 1 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. அதுல இருக்கிற சீடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுல எண்ணெய் சேர்த்துக்கங்க. எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதுல நல்லா வறுத்து விட போறோம். கலர் வந்து எப்படி மாறணும்னா ஒரு 7-8 நிமிஷமாவது ஆகும் இந்த கலர் வர்றதுக்கு. இந்த மாதிரி கலர் மாறணுங்க. மாறினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இதை சேர்க்க போறோம். இந்த அளவுக்கு கலர் மாறினாதான் உங்களுக்கு கலரும் நல்லா இருக்கும், ஒரு டேஸ்ட் வரும், சூப்பரா இருக்கும். இப்போ இதுல சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துட்டு அதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எப்பயுமே சிக்கன் இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்லெண்ணெயில செய்யுங்க. ஹீட்டும் குறையும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா ஃப்ளேவருக்காக கல்பாசி இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை வந்து ஒரு 2 கீத்து இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. நல்லா பொரிஞ்சிடட்டும். இது எல்லாமே அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா சிக்கனை, அது எவ்வளவு நேரம் ஊறணும்னா 1/2 மணி நேரத்துல இருந்து ஊறிக்கலாம். எவ்வளவு நேரம்னாலும் ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கிற போறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் நிறைய சேர்த்துடக்கூடாது, லைட்டா அந்த மாதிரி மசாலாலாம் ஒட்டி இருந்தா மட்டும் இந்த மாதிரி லைட்டா கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. கலர் லைட்டா மாறும். மாறினதுக்கு அப்புறம் இதுல ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டி நீங்க குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, வீட்டுல யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மிளகாய் தூளை வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாக்குறதுக்கு என்னவோ தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும். இது என்னன்னா வேக வேக இது என்ன ஆகும்னா தண்ணி விடுங்க சிக்கன், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் நீங்க விடணும். 3 விசில் விட்டுட்டோம்னா அப்படியே வந்து எண்ணெயெல்லாம் மிதந்து சூப்பரா இருக்கும். பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் வேற லெவலுங்க. அப்படியே ஒரு தோசைக்கோ, சப்பாத்தி, பரோட்டா, பிளைன் ரைஸு அது கூடயும் நல்லா இருக்கும். நீங்க வந்து ரசம் ரைஸ் வச்சு அப்படியே இதை வச்சும் சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.